இங்க ஒரு பொண்ணு கடல்ல தனியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய சுறா அவளை கடிச்சு விழுங்க வருது. அதிர்ஷ்டவசமா அவ தப்பிச்சிடுறா. இருந்தாலும் அந்த சுறாவோட பல்லு அவளோட கைய கீறிட்டு போயிருது. ரத்த வாசனையால அந்த சுறா அவளையே சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது. உடனே அவ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க சுத்தி பாக்குறா. அப்போ தூரத்துல ஒரு சின்ன பாறை அவளோட கண்ணுல படுது. அங்க போனா தப்பிச்சிடலாம்னு சடனா அவளோட கையில இருந்த பிளட்ட அவளோட ஜாக்கெட்ல தொடச்சிட்டு அதை தூக்கி தூரமா போடுறான். ஜாக்கெட்ல இருந்த ரத்த ஸ்மெல்ல வச்சு அந்த சுறா நேரா அங்க வந்து அந்த ஜாக்கெட்டை கிழிச்சு துண்டாக்கிருது. அந்த கேப்ல அவ வேகமா அந்த பாறையை நோக்கி நீந்தி போக ஆரம்பிக்கிறா. அது வெறும் ஜாக்கெட்டுன்னு தெரிஞ்சதும் சுறா கோபத்துல திரும்பவும் அவளை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் செகண்ட்ல அவ அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பாறையில ஏறிடுறா. மேல வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவளோட கால்லையும் இன்ஜுரி ஆயிருக்கும். உடனே அவளோட துணியை எடுத்து காயங்களை கட்டுறா. அதுக்கப்புறமா ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்கன்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பா. வெக்கேஷனுக்கு ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஐலாண்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு கடல்ல விளையாடிட்டு இருக்கிறப்ப சடனா அவளோட கால்ல ஏதோ கடிக்குது. உடனே அவ பயத்துல நகராம அப்படியே நிக்கிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி முழுக்க பிளட் மிக்ஸ் ஆகி ரெட் கலர்ல மாறிடுது. உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா போய் அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளோட கால்ல ஏதோ பயங்கரமா கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கடல்ல ஹியூமன்ஸை சாப்பிடுற பயங்கரமான சுறாக்கள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.